இந்த மோட்டோவோட Edge 60 சீரிஸ்ல வரிசையா 3 போன் லான்ச் பண்றாங்கன்னு பார்த்தா இது பத்தாதுக்கு இப்போ ஒரு போன் லான்ச் பண்றேன்னு பண்ணி வச்சிருக்கான். அதான் வெறும் H60. இது நாலுமே 20 to 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள தான் வருது. இந்த பட்ஜெட்ல போன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மண்டேடியா என்னன்னா எதை வாங்கலாம் அப்படின்ற டவுட் வருது இல்ல? சோ தெள்ள தெளிவா எது யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத நாங்க சொல்றோம். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. இப்ப எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, அந்த மோட்டோ போன்ஸ்ல வந்து நல்ல ஸ்மெல் எல்லாம் வருது. அது வந்து ரிவ்யூவர்ஸ் யூனிட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பொருள் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா? எல்லா போனும் நம்ம தான் வாங்கி இருக்கிறோம், சரியா? இதுவும் நம்ம தான் வாங்கி இருக்கோம். பிராண்ட் எல்லாம் கொடுக்கல, கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம். அதனால இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது நாங்க தான். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணவங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதுக்கான விடைய சொல்லு, வாடை வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்ப ரிவ்யூஸ்க்கு மட்டும்லாம் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம 3 டிவைஸுமே நம்ம கை காசு போட்டு தானே வாங்கணும். அப்பயும் வந்துச்சுல்ல? அப்பயும் வந்துச்சு. சோ அந்த சென்ட் வந்து அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? மயக்குறாங்களா நம்மள? அட்டவாடை வரக்கூடாதுன்னு. அட்டவாடை வருதா? ஆமா ப்ரோ, ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ். ஐயோ. சோ உள்ள வந்து சார்ஜர் இருந்தது, கேபிளும் இருந்தது. 68 வாட்ஸ். ஆனா வந்து கேஸ் இல்ல. இல்லையே, உள்ள கேஸ் கிடையாது. எந்ததுலயுமே கிடையாது. Edge 60 சீரிஸ்ல எந்த போனுக்குள்ளேயும் கேஸ் கிடையாது. அடுத்த சார்ஜரையும் தூக்கிடுவாங்க. நல்லா இருக்க. ஏன் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலோட என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? என்ன காரணம்? இதுல ஒரு 4 போன் இருக்கா? ஆமா. இதுல எது H60, எது ப்ரோ, எது ஸ்டைலஸ், எது ஃபியூஷன் சொல்லுங்க அப்பா. 4 கலர் கலரா இருக்கு. ஆனா 4 ஒரே மாதிரி இருக்குடா. 4லயுமே வீகன் லெதர் இருக்கு. இன்னும் லைட்டா டெக்ஸ்சர் மாறுது, அந்த டைமென்ஷன்ஸ் மாறுது. ஒன்னு கர்வா இருக்கு, ஒன்னு வந்து சிலது பாக்ஸா இருக்கு. பட் அந்த கேமரா மாடல் வச்சு பார்க்கல. இங்க வாங்கலாம் ஐயா வாங்க, அம்மா வாங்க. இப்ப இதுல வந்து இவர் வந்து அந்த போன வட்டம் மோட்டோ Edge 60 வீடியோவை எடிட் பண்ணவர். இந்த பிள்ளை காமன், இந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. இப்ப முதல்ல நீங்க சொல்லுங்க, இதுல எந்தெந்த போனுக்கு? இது வந்து ஸ்டைலஸ். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இங்கனக்குள்ள பேனா இருக்குல்ல, அந்த ஸ்டைல் மாதிரி. இது வந்து இப்போ வந்து Edge 60 காலையில பாண்டி காமிச்சிட்டேன். ப்ரோ வந்து ப்ரோ எது ஃபியூஷன்? இது அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இது ப்ரோ. ஏன்னா நான் தான் தம்ப்நெயில் எடிட் பண்ணேன். ஐயோ காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியுது இந்த 4 டிசைன் ஒரே மாதிரி? இப்ப ஒரு மாடல்ல வந்து 4 கலர் இருந்துச்சுன்னா 4 கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி. அதுல தான் இவன் கோட்டை விட்டான். எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்தா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் வரும்ல. ஆமா, டிசைன்ல சொதப்பல் தான். அக்செப்டட். நீ அக்செப்ட் பண்றியா? அக்செப்ட் பண்றேன். நானா ப்ரோ? எனக்கு ஆத்திர அடங்கலங்க. வெளிய வந்து பாக்குறப்ப இவன் எது வச்சிருக்கான், ஒரு ப்ரோ வச்சிருப்பானோ, ஒரு ஃபியூஷன் வச்சிருப்பானோ அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணணும், நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணணும். மொத்தத்துல கன்ஃபியூஸ் பண்ணணும். ரைட், இது போதும். அப்படி என்ன கேள்வி கேட்டா அவங்கள பொறுத்து விட்டனா? அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை அந்த இதுவா கூட இருக்கலாம் ப்ரோ. எது இப்படிதான் இருக்கும் அப்படி. ஆஹா, சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜின்றது என்ன அப்படின்னா, மொத்த சீரிஸும் அதே மாதிரி இருக்கணும், சரிங்களா? இப்போ இவங்க இதுலயே வந்து G சீரிஸ் இருக்கு, Edge சீரிஸ் இருக்கு, Razer இருக்கு. சோ எல்லாத்துலயுமே ஒரே கேமரா மாடல் கிடையாது. இந்த Edgeல மட்டும் தான் இப்படி கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா, இவன் சொன்ன மாதிரி இந்த கன்ஃபியூஷன் எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னா, 20,000 போன்லயும் அதே டிசைன், 30,000 போன்லயும் அதே டிசைன் அப்படின்றப்ப பிரீமியம்னஸ் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறேன், என்ன எனக்கு வித்தியாசமா கிடைக்குது? அதே மாதிரி கேமரா மாடல், அதே மாதிரி வீகன் லெதர், டெக்ஸ்சர் லைட்டா மாறுது. இதுன்றப்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதே டெய்லர், அதே வாடகை. டிசைனர் பார்த்திருப்பான், எத்தனை அது போட்டுக்கிட்டு ஒரே இதுல எல்லாம் டிசைனர்லாம் போடல ப்ரோ, மேனுஃபேக்சர் பண்ணல மிச்சம் மீதி இருக்கும், எடுத்து போடு. இந்தா சரி விடு. டிசைன்ல ஏதோ முன்ன கோட்டை விட்டாங்க, அதுக்குன்னு எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? டிஸ்பிளேல, பேட்டரியில, பர்ஃபார்மன்ஸ்ல அதெல்லாம் நல்லா தானே பண்ணிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ஃபியூஷன்ல இருக்கிறத அப்படியே கொடுத்திருக்கான். இல்ல புரியல. டிஸ்பிளேவும் ஃபியூஷன்ல இருக்க மாதிரி தான், பேட்டரியும் அதே 5500 mAh எல்லாமே அப்படியே கொடுத்திருக்கான். சார்ஜரும் 68 வாட் அதே தான் கொடுத்திருக்கான். ப்ராசஸரும் 7400 அதே தான் கொடுத்திருக்கான். 5G பேண்ட் அதே 11 5G பேண்ட் எல்லாம் Wi-Fi 6 அதே தான். ரெசல்யூஷன் அதே தான், பிரைட்னஸ் அதே தான், ப்ரொடெக்ஷன் அதே தான். முடியல. பேர் மாத்திட்டான் ப்ரோ. அப்புறம் என்ன வித்தியாசம்? அப்ப வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஃபியூஷன்ல இருந்து வித்தியாசத்தை காட்டுறதுக்காண்டி ப்ரோல இருக்க கேமரா தூக்கி இதுல கொடுத்திருக்காங்க. ப்ரோல இருக்க கேமரா அப்ப அட்வான்டேஜ் தானே. 30,000 ரூபாய் போன்ல இருக்கிற ஒரு கேமராவை தூக்கி இங்க கொடுக்குறான் அப்படின்றப்ப ஒரு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ். இன்னும் பெட்டர் போட்டோஸ் எடுத்துக்கிற முடியும். 25,000 ரூபாய்க்குள்ள போட்டோ கிளாரிட்டி நல்லா இருக்கும், வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கும். அப்புறம் உனக்கு என்ன பஞ்சாயத்து? எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கம்பேர் பண்ணி பார்த்தா கிளாரிட்டி இருக்கு, ஆனா ஆப்டிமைசேஷன் வச்சு வேணும்னே குறைச்ச மாதிரி இருக்கு. இந்த ஸ்டைலஸுக்கும் ஃபியூஷனுக்கும் பண்ணாங்க இந்த அளவுக்கு இல்ல. சேச்சுரேஷன் கூட காட்டுது, டைனமிக் ரேஞ்சில அடி வாங்குது, வீடியோஸுமே கிளாரிட்டி கொஞ்சம், அதாவது ஒரு ஷார்ப்னஸ் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல் கொடுக்குது. ஆனா ஃபியூஷனோட கிளாரிட்டி நல்லா இருக்கு. செல்ஃபி அதே தான். செல்ஃபி 50 மெகாபிக்சல் கொடுத்துட்டான். செல்ஃபியும் நல்லா தான் இருக்கு. ப்ரோவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ்க்காக ஃபோக்கஸ்டா பார்க்காதீங்க, கேமரா நல்லா இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் நல்லா இருக்கு, ஒரு எல்லாமே
கலந்த ஒரு கலவையா இருக்கு, ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே கேமரா இங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு ப்ரோக்கு போறதுக்கே மனசு வராது. அதுல 1-2 ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல ப்ரோ. ப்ரோல வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங்க்கு 6000 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி, டைமென்சிட்டி 8350 இருக்கு. அதனால கொஞ்சம் அது அப்கிரேட் தான். ஓகே, அப்படி பார்க்கல ஃபியூஷன்ல முக்காவாசியும் ப்ரோல ஒரு காவாசியும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. இது இத்தனை நாள் வந்து இன்ஃபினிக்ஸ், சாம்சங், விவோ, ஓப்போ அவங்க தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்களா? மார்க்கெட் சார் போன வருஷம் தான்டா உங்களுக்கு கூடுச்சு. இப்படிலாம் பண்ணாங்கன்னா எப்படி ஏறும்? குழப்பம் தானே கிரியேட் ஆகும். இல்ல ப்ரோ, ஓவராலா பார்க்கல அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் தானே. மார்க்கெட் ஷேர் தான், நிறைய போன் விற்க போகுது. ஓகே, இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை வச்சு செல்லிங் பாயிண்ட் வச்சு சேல் பண்றாங்க. இந்த இதுனா ஸ்டைலஸ் வச்சு சேல் பண்றாங்க, இதுனா கேமரா சேல் பண்றாங்க, இதுனா அண்டர் 20K குள்ள ஐபி ரேட்டிங் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சேல் பண்றாங்க. இதுல வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா இருக்கு அப்படின்னு சேல் பண்றாங்க. எல்லாம் ஓகே. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கல அது ஒரு குழப்பமா தானே கிரியேட் ஆகும். எந்த போனை வாங்குறது, எது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றப்ப கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல கடையில உட்கார்ந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றனாலும் எந்த போனை காமிச்சு இது பண்றேன்னு அவங்களுக்கே டவுட் வரும்ல. ஆமா, யாருக்கு எந்த போன் செட் ஆகும், இதுல செட்டே ஆகாத போன் எது? ஓபனா சொல்லு. அதாவது இந்த 4 போன்ல இவனை தள்ளி வச்சிருங்க. இவன் வந்து ஸ்டைலஸ். ஸ்டைலஸ். ஏன் இப்படி வளர்ற? இப்ப இந்த 3 போன்ல ஃபியூஷன் வாங்குற கஸ்டமர் வந்து ஒரு 100ல ஒரு 10% வந்து எனக்கு 12 to 56 தான் வேணும்னு நிப்பாங்கல்ல. ஆமா, அவங்க ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த வேரியன்ட் வாங்கிக்கலாம். இந்த ப்ரோ யார் வாங்குவாங்க? ப்ரோ யார் வாங்குவானா, எனக்கு பேட்டரியும் வேணும், பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் கூட வேணும், இன்னும் எனக்கு கேமரால எந்த குறையும் இல்லாம நல்லா மோட்டோல தான் வேணும். அது மோட்டோல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு 4000 ரூபாய் போட்டு இதை வாங்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க OnePlus 12 வாங்கிக்கோங்க. OnePlus இல்லையா? ஆமா, OnePlus 12 சாம்சங்ல வேணும் அப்படின்னா S23 FE இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீ இதை சொன்னோன்னு நீ மோட்டோ ஸ்பான்சர்ம்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அது வந்து 30,000 பட்ஜெட்ல ப்ரோ. நான் பேசுறது வந்து 25,000ல என்ன இருக்குன்னா Nothing 3A இருக்கு, iQ Z10 இருக்கு, அதெல்லாம் 7300 mAh பேட்டரி. சோ பேட்டரி வேணும்னா iQ போலாம். ஓரளவு கேமரா நல்லா வேணும் அப்படின்னா இதுவும் போலாம். கேமரா வந்து 3Aவும் இதுவும் ஓரளவுக்கு ஈக்குவல் தான். அது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு லுக் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல போலாம். எனக்கு வந்து டிஸ்ப்ளே நல்லா இருக்கணும், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வீகன் லெதர்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. இதே இது பர்ஃபார்மன்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா போக்கோ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. பட் ஆனா மதர் போர்டு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் யோசிச்சுக்கோங்க, இப்ப புதுசா வர போக்கோ வரப்போகுது F7. அச்சு செஞ்சிருவான். அச்சு செஞ்சிருவீங்களா? இல்ல ப்ரோ, ரிவ்யூ பண்ணிடுறோம்னு சொல்றேன். ஸோ ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏத்தாப்புல இப்பெல்லாம் ஒவ்வொரு ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்க தேவைக்கு ஏத்தாப்புல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யோஸ். இது வந்து ஐபோன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து 16 வாங்கலான்னு பார்ப்போம். 16 விட 16 பிளஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேட்டரி பேக்கப் இருக்கும், டிஸ்பிளேவும் பெருசா இருக்கும். சரி அதை வாங்கலான்னு பார்த்தா அதோட ஒரு 10,000-20,000 தான் வந்து ப்ரோ வேரியன்ட் வச்சிருப்பான். அதுல கேமரா நல்லா இருக்கும், அது நல்லா இருக்குன்னு மறுபடியும் பேட்டரிக்கு வேணும்னா ப்ரோ மேக்ஸ் போகும். ஏன்னா எனக்கு ஐபோனுன்றத மேக்ல தான் இதை என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியும். ப்ரோ மேக் பண்ணி 60,000 வாங்க போவோம், 1 TB போவோமேன்னு பார்ப்போம். கூட 20,000 40,000 ரூபா. சரி 1 லட்சம் வந்துருச்சே, நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி மேக் புக் ப்ரோ போவோம் அப்படின்னு நினைப்போம். ப்ரோல பார்ப்போம், அப்படியே மேக் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதாவது என்னன்னா அவங்க பார்த்து வந்து நம்ம இதை விட ஒன்று பெட்டரா இருக்குன்னு மூவ் ஆன் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்றதுல தான் வந்து நம்ம காசை வந்து மிச்சம் பண்ண முடியும். ஐயா என்ன சொல்றாருன்னா, உலகத்துல என்னைக்குமே ஒன்னை விட இன்னொன்று பெட்டரா இருக்க தான் செய்யும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்றாரு. பாயிண்ட். இப்போ திரிசாவோட நயன்தாரா நல்லா இருக்கும், நயன்தாரா விட வேற பொண்டாட்டி கேட்டுக்கங்கப்பா. என்ன சும்மா